Hi children, welcome back to the social studies class 4 lesson 4 the western desert அதாவது மேற்கே அமைந்துள்ள பாலைவனம். Last class what we have learned the northern and coastal plains அதாவது வடக்கு மற்றும் கடலோர சமவெளிகள். Right now we are going to see about western desert. Okay, here desert mean பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. Let's see. The land to the west of Aravalli Hills in Rajasthan is rocky and sandy. அதாவது ஆரவல்லி மலையின் மேற்கே ராஜஸ்தானில் பாறை மற்றும் மணல்களால் நிறைந்த ஒரு பகுதி உள்ளது. This is the Great Indian Desert, also known as the Thar Desert. அதாவது இந்த பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரேட் இந்தியன் டெசர்ட் அல்லது தார் டெசர்ட், அதாவது இந்திய பாலைவனம் அல்லது தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது. It stretches from the run of Kutch in Gujarat through Rajasthan to the border of Haryana. அதாவது see this map. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்லேருந்து ராஜஸ்தான் வழியாக சென்று ஹரியானாவின் பார்டர் அதாவது எல்லை வரை உள்ளது. The land, the Thar Desert is covered with a thick sheet of lost sand. அதாவது the Thar Desert அதாவது தார் பாலைவனம் முழுவதுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மணல்களால் சூழப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்குது. At some places there are small hills of sand called sand dunes. Here small hills of sand mean மணல் மலைகள், மணல் மேடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. Here sand dunes mean மணல் மேடுகள். Some strong winds which blow here carry a large amount of sand with them. அதாவது இந்த தார் பாலைவனத்தில் ரொம்ப வேகமாக காற்று வீசும் பொழுது மணல்களை அடித்து சென்று மணல் திட்டுகளாக உருவாகின்றன. They can shift the sand dunes. அதாவது மணல் திட்டுகள் மணல் மேடுகளாக உருவாகின்றன. There are very few streams in the Thar Desert. அதாவது streams mean ஓடைகள். இந்த தார் பாலைவனத்தில் மிகவும் குறைந்த ஓடைகள் மட்டுமே நீரோடைகள் மட்டுமே காணப்படுகின்றன. They mostly remain dry. அதுவும் இருக்கிறதே கொஞ்சமான நீரோடைகள் மட்டும்தான். அதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே வறட்சியாக தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. லூனி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவர். அதாவது இங்கே காணப்படுற முக்கியமான ஆறு எதுன்னு பார்த்தோன்னா லூனி ரிவர். ஓகே, தென் அட் சம் பிளேசஸ் ஆர்சஸ் ஆர் ஃபவுண்ட். அதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பாலைவன சோலைகள் இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. த லேண்ட் அரவுண்ட் அண்ட் ஹவுசஸ் இஸ் ஃபர்டைல். ஸோ அதை சுற்றி இருக்கிற நிலங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். பீப்புள் க்ரோ கிராப்ஸ் ஹியர். அதாவது அந்த ஏரியாவில் மட்டும் மக்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா பயிர்கள் விளைய வச்சுட்டு இருக்காங்க. தஸ் மோஸ்ட் வில்லேஜஸ் ஆர் சிச்சுவேட்டட் அரவுண்ட் அண்ட் ஹவுசஸ். அதாவது இந்த மாதிரி இந்த நீரோடைகள் ப்ளஸ் இந்த பாலைவன சோலைகள் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் ஒரு சில வில்லேஜஸ்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே மட்டும்தான் கொஞ்சம் நீரோட்டம் இருக்கிறதால மக்கள் விவசாயம் பண்ணுறதுக்கும் அங்கே வாழறதுக்கும் ஒரு தகுந்த இடமா இருந்துகிட்ருக்கு. கிளைமேட் காலநிலை. The Thar Desert remains hot and dry throughout the year. அதாவது இந்த தார் பாலைவனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாட் அண்ட் ட்ரை, ரொம்பவே வெப்பமாகவும் இருக்கும் ப்ளஸ் வறட்சியாகவும் இருக்கும். இயர் முழுவதுமே அப்படி தான், அதாவது வருடம் முழுவதுமே அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் வெரி லிட்டில் ஆர் நோ ரெயின்ஃபால். அதாவது எப்பயாவது சம்டைம்ஸ் தான் மழை இருக்கும், சொல்லப்போனால் அதுவுமே இருக்காதுன்னு கூட சொல்கிறாங்க. இன் சம்மர் டேஸ் ஆர் வெரி ஹாட் அண்ட் நைட்ஸ் ஆர் கூல். இன் சம்மர் டேஸில் மட்டும் பகல் முழுவதும் எப்படி இருக்கும் ரொம்ப ஹாட் வெப்பம் அதிகமாக இருக்கும், நைட் டைம் கொஞ்சம் கூல் கிளைமேட் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இன் வின்டர் டேஸ் ஆர் வார்ம் அண்ட் நைட்ஸ் ஆர் வெரி கோல்ட். இன் வின்டர் சீசனில் மட்டும் எப்படி இருக்குன்னா பகலில் கொஞ்சம் வார்மாகவும் நைட்டில் வெரி கோல்ட் கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Natural vegetation. A hot and a dry climate means that mostly scattered bushes and thorny shrubs grow here. அதாவது bushes மீன் புதர்கள், thorny shrubs மீன் முட்கள் நிறைந்த புதர்கள் நிறையவே வளர்ந்துருக்கு. எங்கே அப்படின்னா இந்த டெசர்ட்டில். The gage tree, keyhare and babul trees grown in this eastern part of the desert. அதாவது ஸோ என்ன மாதிரியான மரங்கள் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா
கீஜ்ரி, கீஹர் அண்ட் பாபுல் ட்ரீஸ் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தார் டெசர்ட்டில் வளர்ந்துருக்கு. அனிமல்ஸ் சச் அஸ் கேமல்ஸ், பிளாக் பக்ஸ், சின்காராஸ் அண்ட் கிரேட் இண்டியன் பஸ்டர். see here இங்கே பிளாக் பக் கேமல்லாம் தெரியும் இல்லையா, தென் பிளாக் பக்ஸ் அண்ட் சின்காராஸ்லாம் என்ன அப்படின்னா ஒரு வகையான மான் வகை. இங்கே கிரேட் இண்டியன் பஸ்டர் மீன் a large bird with a horizontal body and large legs. ஓகே, இது ஒரு வகையான பறவை. இதோட லெக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் the camel is the most useful animal. Can you tell why? ஸோ லிசன், இப்போ பாலைவனம் அப்படின்னு பார்த்தாலே கேமல் தான் ஒரு முக்கியமான விலங்காக இருந்துகிட்ருக்கு. அது ஏன் இந்த டெசர்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் ஒய்? வாட்டர் சப்ளை, there is always very little water. அதாவது பாலைவனங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும், ரொம்ப வறட்சியாக இருக்கும். ப்ளஸ் அதில் வாட்டர் சப்ளை அப்படின்றது ரொம்பவே வாட்டர் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லேஜ் விமன் வாக் லாங் டிஸ்டன்ஸ் டு ஃபிச் வாட்டர். அதாவது இந்த டெசர்ட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்கள் விமன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ப்ரொவைட் வாட்டர் ஃபார் டொமஸ்டிக் யூஸ் அண்ட் இரிகேஷன். அதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு வாட்டர் டொமஸ்டிக் யூஸ்க்கும் ப்ளஸ் இரிகேஷன் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாட்டர் ஃப்ரம் ரிவர் சட்லஜ் ஹேஸ் பீன் brought டு த டெசர்ட் த்ரூ த இந்திரா காந்தி கெனல். அதாவது கெனல் மீன் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இங்கே இந்த டெசர்ட்க்கு தண்ணி எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே சட்லஜ் ரிவர்லேருந்து இந்திரா காந்தி கெனல் மூலயமா தான் இந்த டெசர்ட்க்கு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஃபார்மர்ஸ் கேன் யூஸ் தோஸ் க்ரோ வீட், மஸ்டர்ட் அண்ட் காட்டன். ஸோ இந்த நீர்களை வைத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பயிர்கள் விளைவிக்கிறாங்க. லைக் கோதுமை, மஸ்டர்ட் கடுகு, காட்டன் பருத்தி, இந்த மாதிரியான பயிர்கள்லாம் விளைய வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தென் ஆக்குபேஷன்ஸ், அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்களின் தொழில்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீப்புள் மோஸ்ட்லி ரியோர் ஷீப், கோட், கேமல் அண்ட் கேட்டில்ஸ். அதாவது ஸோ இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கால்நடை வளர்ப்பு, இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷனாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் தெம் ஆர் ஃபார்மர்ஸ், அதில் பாதி மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ், விவசாயம் பண்ணுறவங்களாகவும் இருக்காங்க. தே க்ரோ பாஜ்ரா, ஜோவார், மெய்ஸ், சீசேம் அண்ட் கிரவுண்ட்நட்ஸ். அதாவது ஹியர் பாஜ்ரா மீன் கம்பு, சோளம், எள்ளு, வேர்க்கடலை. ஸோ இந்த மாதிரியான பயிர்கள் தான் விளைய வச்சுருக்காங்க. Some people also travel from one place to another in search of food for themselves and their animals. ஸோ ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் சேகரிக்கவும் ப்ளஸ் அவங்களுடைய அனிமல்ஸ்க்கு ஃபுட்டு தேடவும் என்ன பண்ணுறாங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. சச் பீப்புள் ஆர் கால் பஞ்சாரஸ். ஓகே, see here பஞ்சாரஸ். ஸோ இவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கும் உணவு தேடுவாங்க, அவங்களுடைய அனிமல்ஸ்க்கும் உணவு தேடிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க பஞ்சாரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? லைஃப் இன் த தார் டெசர்ட் இஸ் தோஸ் வெரி ஹார்ட். அதாவது ஒரு டெசர்ட்டில் வாழணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு கடுமையாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி டு லிவ் இன் த டெசர்ட். இது வந்து ஒரு எப்படி இருக்குது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தென் houses, most houses have a flat roof and a few small windows. அதாவது நிறைய வீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைந்தபட்சமான ஜன்னல்கள் மூலிமாவும் வீடெலாம் ரொம்பவே சின்னதாகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. த வால்ஸ் ஆர் திக் டு கீப் த ஹீட் அவுட் ஸோ தட் த ஹவுசஸ் ரிமைன் கூல். அதாவது ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுவர்கள்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப திக்னஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த டெசர்ட் அப்படின்றது ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதால ஸோ அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அந்த வால்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆகும் உள்ளே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கூல் கிளைமேட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஹவுசஸ் ஹாவ் அண்டர்கிரவுண்ட் tanks to store rainwater. Such tanks are called tankas. அதாவது ஒரு சில வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அந்த பெரிய பள்ளங்கள்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ மழைநீர் சேமிப்பு தொட்டி தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய டேங்க்ஸ்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க? தான்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. லைஃப் ஸ்டைல் அதாவது வாழ்க்கை முறை. Women in villages wear காக்ரா சோலி அண்ட் ஓத்னி, men wear தோத்தி, குர்கா அண்ட் தர்பான். அதாவது இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணுறாங்க அப்படின்னா, see here காக்ரா சோலி, அதாவது விமன் வியர் பண்ணுற ட்ரெஸ் காக்ரா சோலி அண்ட் ஓத்னி. தீஸ் ஆர் தி ட்ரெஸ் விச் ஆர் வியர் பை விமன். தென் தோத்தி, குர்கா அண்ட் தர்பான். இந்த ட்ரெஸ்லாம் யார் வியர் பண்ணுறாங்க அப்படின்னா மென். ஓகே. பீப்புள் லவ் டு ஈட் தால் பாட்டி அண்ட் சூர்மா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னா தால் பாட்டி அண்ட் சூர்மா. ஸோ இந்த ஃபுட்டு தான் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. தே செலப்ரேட் காங்கர் அண்ட் டீச் கூமர் அண்ட் கேல்பிலியா ஆர் பாப்புலர் ஃபோக் டான்சஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காங்கர், டீச், கூமர் அண்ட் கேல்பிலியா. ஸோ இந்த ஃபோக் டான்சஸ் தான் ரொம்ப பாப்புலராக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துகிட்ருக்கு. தென் மேஜர் சிட்டிஸ் ஜெய்ப்பூர், உதய்பூர், Jodhpur, Jaisalmer and Bikaner are some big cities. Jaipur is called the Pink City. அதாவது ஜெய்ப்பூர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஒய்? பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த பழமையான பில்டிங் எல்லாமே எதை வைத்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிங்க் ஸ்டோனை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் கால்ட் அஸ் எ பிங்க் சிட்டி. இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ப்ளூ போட்டரி. எ லார்ஜ் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் விசிட் ராஜஸ்தான் எவ்ரி இயர். அதாவது இங்கே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் வந்து இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களும் வந்து விசிட் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் லெசன் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த லேண்ட், கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், வாட்டர் சப்ளை, occupation, houses, lifestyle, major cities. Okay, thank you students, thank you so much.